அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பன்னீர் கிரேவி எப்படி செய்யறது ரெசிபி பார்க்கலாம். 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். கொஞ்சமா பட்டை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். 6 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட இதுவும் நல்லா வதங்கணும். ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தனியாக அதை மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஹாட் வாட்டர் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதில் வந்து நம்ம பன்னீரை வந்து ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளியை நல்லா மழை அரைச்சி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கணும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் உடையாமல் பொறுமையாக கிளறி விடணும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்ச தண்ணி இருந்தது, அதை கொஞ்சம் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளும் கரம் மசாலா தூளும் சேர்த்துக்கலாம். பொறுமையாக கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். 10 முந்திரி எடுத்து ஊற வச்சு அரைச்சி பால் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். 5 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு வைக்கலாம். பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்தமல்லி விட்டு இறக்கி எடுத்துக்கலாம். சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.